வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம்? லைஃப்பில் எல்லா நேரத்துலேயும் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காது, எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம முன்னேறதுக்கான என்ன விஷயங்கள் நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணுங்கிறத எப்போவுமே நம்ம ஒருங்கிணைச்சிக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை இன்றைக்கி பேச போகிறோம். ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் அப்படின்னா யார், அதுக்கு என்ன நமக்கு தகுதி வேணும்? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு செய்கிற மினிமம் ஹெல்ப் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த வடிதட்டு வியூவர்ஷிப் அதிகமாகும்போது தான் நான் சேனலை சஸ்டெயின் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் those who can join with the சேனல் மெம்பர்ஷிப், அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீண்ட காலம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னா இதை லைவாக வச்சுக்கணும் உங்களுடைய வேலை. ஓகேயா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹூ இஸ் மெர்ச்சன்டைசர் அண்ட் ஹூ இஸ் ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர்? நிறைய பேருக்கு நமக்கு என்ன, இந்த மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிறதே ஒரு ஏதோ காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சில கண்ட்ரியில் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மெர்ச்சன்டைசனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மெர்ச்சனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒய்டர், ரொம்ப 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 ஒய்டர். ஏன்னா இவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இவர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கம்பெனி இன் தி கார்மெண்ட் மேக்கிங். ரைட் ஃப்ரம் தி டெக் பேக் படிக்கிறதுலேருந்து அந்த டெக் பேக்கில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பிளானிங், அதாவது சொல்கிறோம் இல்லைங்களா, டைம் அண்ட் ஆக்ஷன் பிளான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு பில் ஆஃப் மெட்டீரியல், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் என்னென்ன வேணும் ரிக்குயர்மெண்ட்டு, அதுக்கு எங்கெங்கே சாம்பிள் நம்ம ரெடி பண்ணணும், அந்த சாம்பிளுக்கு யாரை நம்ம கான்டாக்ட் பண்ணணும், என்ன கிராஃபிக்ஸ் கொடுக்கணும், என்ன சாம்பிளை வாங்கணும், அந்த சாம்பிளை வாங்கி பையிங் ஆஃபீஸில் அப்ரூவ் ஆகணும். பையிங் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ண உடனே அதை பிஓ கிரியேட் பண்ணணும், அதுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணணும். அண்ட் தென் அந்த சாம்பிள் பிரகாரம் கொண்டு வரானா அது எப்போ வரணும், வித்தின் தி ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அசரிஸும் வந்தாகணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யான். இந்த யான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம். கரெக்டாக கால்குலேட் பண்ணலைன்னா ஷார்ட்டேஜ் வந்துன்னா நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணமோ அது திருப்பி ரீடூ பண்ண வேண்டி வரும். ஃபேப்ரிக், நிட்டிங், டையிங் ப்ராசஸ்ஸு, கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே டிலேயாக போகும். லேட் ஷிப்மெண்ட், ஷார்ட் ஷிப்மெண்ட் நாட் அலவுடு இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும். அப்போ யானை கரெக்டாக கால்குலேட் பண்ணிருக்கு. கால்குலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கால்குலேஷன் பிரகாரம் நிட்டிங் பண்ணுறாங்களா, நம்ம கால்குலேஷன் பிரகாரம் ஜிஎஸ்எம் வருதா என்பது பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா வித் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பையிங் ஆஃபீஸ் நெவர் பாதர். ஏன்னா அது அவங்க வேலையும் கிடையாது. ஜிஎஸ்எம்மை பொறுத்த வரைக்கும் +−3%பாங்க. +−3% +3% வருது அப்படின்னா 160க்கு 164 வருது, பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த 4 கிராம் யாருக்கு உதைக்கும்? நமக்கு உதைக்கும். எங்கே உதைக்கும்? லென்த்தில் உதைக்கும். அப்போ லென்த்தில் உதைக்கும்போது என்ன ஆகும்? யூ பிளான் ஃபார் 10,000 பீசஸ், 3% டைரெக்டாக 300 பீஸ் ஷார்ட்டேஜ் இதை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். 164 தான் பாஸ் ஆகிடுச்சின்னு போயிடுவோம். அப்போது அங்கேயும் அவர் ரெஸ்பான்சிபிள். இப்படி எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட்டு தான் இந்த மெர்ச்சன்டைசர் போஸ்ட். டையிங் வந்தீங்களா, அங்கே லேப் டிப் போட்டு பாஸ் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து கட்டிங்கில் ஃபேப்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பிளானிங் போடுறாங்கன்னு நம்ம அதுக்கு பிளானிங் சார்ட் கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்டிச்சிங்கில் பார்க்கும்போது ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் பக்கரிங் வரக்கூடாது, டென்ஷன் கரெக்டாக இருக்கணும், ட்ராப்பிங் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா ஏக்யூஎல் இன்ஸ்பெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? பையிங் ஆஃபீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் அதுக்கு ஆன்சரபிள்? மெர்ச்சன்டைசர் இஸ் ஆன்சரபிள். ஜஸ்ட் இமேஜின், இதில் எந்த ஏரியா தெரியாமல் இருக்கணும்? எல்லா ஏரியாவுமே நாலேஜ் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மெர்ச்சன்டைசருக்கு இருக்குது. ஆனால் இது ஒரு காலத்தில் இது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ இந்த நடுவில் 2019 பிறகு ஒரு செட்பேக் இன் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி மெர்ச்சன்டைசர்ஸ். என்ன செட்பேக்கு? சேலரி வாஸ் ரன்னிங் வெரி ஹெவி ஃபார் தி மெர்ச்சன்டைசர்ஸ் பிஃபோர் கோவிட். நான் பேசுகிறேன். சம்டைம்ஸ் நல்ல திறமையான மெர்ச்சன்டைசருக்கு தே யூஸ் டு பே ஈவன் நாட் லெஸ் தென் 80,000 மேலே கூட பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோவிடுக்கு பிறகு சேலரி ஹஸ் பின் ப்ராட் டவுன். ஏன்னா வேலை இல்லைனாலே டிமாண்ட் சப்ளை கேப் தானே. டிமாண்ட் இல்லைன்னா எப்போவுமே பொருள் விற்காது இல்லையா, இல்லை கம்மியான ரேட்டுக்கு விற்கணும். அந்த மாதிரி நிலைமை வரும்போது இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஒரு 50,000 நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க, வேலை இல்லைங்க 25ல் ஜாயின் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த 50 ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நிலைமையில் வந்த பிறகு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, நவ் தி மெர்ச்சன்டைசர் ஜாப் ஹஸ் பிகம் ஜஸ்ட் எ கிளரிக்கல். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரியும் கேடுங்கிறது வந்துச்சு. கேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கேட் சீட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஆவரேஜ் பீஸ் வெயிட் வருது, நம்பர் ஆஃப் பீஸோட மல்டிப்ளை பண்ணி யான் ரிக்ரூட்மெண்ட் போட்டுருக்கீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் சென்ட் பண்ணால் பிஓ கொடுத்துட்றாங்க. அப்போ ஏதோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு போஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஷார்ட்டேஜ் வந்து அவங்கள தான் கேட்பாங்க, லேட் ஷிப்மெண்ட் ஆனவங்கள தான் கேட்பாங்க, ஒரு பையிங் ஆஃபீஸில் பாஸ் ஆனவங்கள தான் கேட்பாங்க, கலர் டிஃபரன்ஸ் வந்து அவங்கள தான் கேட்பாங்க, எல்லாமே அவங்கள தான் கேட்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அசிட்டிஸ் தான் இருக்குது. ஆனால் ஏதோ மெர்ச்சன்டைஸுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ க்ரியேட் பண்ணுறோம். இது தவறான கண்ணோட்டம். ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா டெக்னீஷியன் ஷுட் பி அப்டேட். அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் இருக்கணும், எந்த லெவலில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது புரியணும். இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெர்ச்சன்டைசர்ஸ். அதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து பார்த்திங்கன்னா விசுவல் மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் இந்த மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும். யார் மெர்ச்சன்டைசர்? மெர்ச்சன்டைசருங்கிற யார்? எந்த ஃபீல்டில் இருக்கிறாரோ அவர், எந்த ஃபீல்டு அந்த ஃபேஷன் ஏரியாவில் காணுதோ அதுக்கு பேர் அவர் மெர்ச்சன்டைசர். உதாரணத்துக்கு ஃபேஷன் மெர்ச்சன்டைசர்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபேஷன் ஹவுஸில் அவர் வந்து மெர்ச்சன்டைசர் இருந்தார்னா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும், அந்த ஃபேஷன் ஹவுஸில் இருக்கிற சாம்பிள்ஸு, மெட்டீரியல் மார்க்கெட்டிங்கு, அந்த சாம்பிள்ஸை கொண்டு வந்து சேர்க்குறது, அதை வந்து மாடல்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, ஃபேஷன் பிராண்ட்ஸுக்கு வந்து பேசுகிறது, அவர் வந்து ஃபேஷன் மெர்ச்சன்டைசராக இருப்பார் இல்லையா? சரி, அதே மெர்ச்சன்டைசர் வந்து ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்தாருன்னா எப்படி இருப்பார்? இப்போ நம்ம திருப்பூரில் மெர்ச்சன்டைசர் எப்படி இருக்கிறோம்? ஆனால் அதே இது டெல்லியிலையோ பாம்பேலையோ இல்லை ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கிற கார்மெண்ட் கம்பெனி மெர்ச்சன்டைசர் போய் பாருங்கள், கேபினை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வேண்டியது இல்லை. கேபினில் உட்காந்து என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்கிறாங்க. அதுதான் மெர்ச்சன்டைசர் அங்கே. ஆனால் இங்கே என்ன நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து யாருங்க, ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசர். அப்பேரல் மெர்ச்சன்டைசருங்கிறவர் யாருங்க, அதாவது ஆர்டர் அந்த கோஆர்டினேட், அதாவது பையிங் ஆஃபீஸ்க்கும் நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்கும் கோஆர்டினேட் பண்ணுறவர் அப்பேரல் மெர்ச்சன்டைசர். பையிங் ஆஃபீஸ்க்கும் நம்மளுடைய ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிக்கும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு கிளியர் பண்ணி பண்ணுறவர் அப்பேரல் மெர்ச்சன்டைசர். இவர் எங்கே இருப்பாருங்க, மேபி ஸ்டேஷன் நட்டு இந்த எம்என்சிஸ் கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா, டெல்லி பாம்பே இந்த மாதிரி கம்பெனியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே ஆர் கால்டு அப்பேரல் மெர்ச்சன்டைசர். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மெர்ச்சன்டைசர் யாருங்க, ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசர். அப்பேரல் மெர்ச்சன்டைசர் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசர், ரெண்டு வேலையும் நம்ம செய்கிறோம். பையிங் ஆஃபீஸை நம்ம தான் கோஆர்டினேட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பாட்டிலுக்கு நம்ம தான் ரிலீவ் பண்ணுறோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு எல்லா ஒரு ப்ரொடக்ஷன் பாட்டிலுக்கு இல்லை, ப்ரொடக்ஷனுக்கான சில பிளானிங்கும் நம்ம தான் கொடுக்க வேண்டியிருக்கு, ஃபேப்ரிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு எம்ப்ளாயி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட்டில் ஒரு டிகிரி படித்தவர் ஒரு ஃபேப்ரிக் மேனேஜர், ஒரு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் வந்திருப்பார். அவருடைய ப்ராட்டப், அவருடைய லைன் ஆஃப் திங்கிங் வந்து ஒரு பார்த்த கம்பெனியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பார். நமக்கு நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வேறையாக இருக்கும். இப்படி எல்லாமே ஒரே மாதிரி ஒரு லைன் ஆஃப் திங்கிங்கில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போது ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு, ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா யாரும் ஃபேப்ரிக் மேனேஜர் கேட்க மாட்டாங்க. விட்டு பத்தலை அப்படின்னா, அட்டைக்கு பத்தலை சார் அப்படின்னா தூக்கிட்டு யார்கிட்ட ஓடிடுறாங்க, மெர்ச்சன்டைசர் தான் ஓடிடுறாங்க. அப்போ நமக்கு யார், நம்ம யார், மெர்ச்சன்டைசரில் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று வந்து அப்பேரல் மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு சொல்லப்படுகிற கோஆர்டினேட்டிங் வித் பையிங் ஆஃபீஸ் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசர் என்னங்க, ஃபேக்ட்ரியில் நடக்கிற விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரெண்டையும் பண்ணுறது தான் திருப்பூர். ஓகேங்களா? இன்னொரு மெர்ச்சன்டைசர் பையிங் மெர்ச்சன்டைசர். இவர் யாருங்க, அதாவது குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறவர். பையிங் ஆஃபீஸ் மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்கிற பையிங் ஆஃபீஸுக்கு என்ன பங்களாதேஷில் வாங்குகிறோமா, இந்தியாவில் வாங்குகிறோமா, எந்த கண்ட்ரியில் வாங்குகிறோன்னு அந்த கம்பெனியில் போய் கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட வந்து அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறோம் பையிங் ஆஃபீஸ் மெர்ச்சன்டைசர். இன்னொரு முக்கியமான மெர்ச்சன்டைசர் இருக்கார், அவர் வந்து விசுவல் மெர்ச்சன்டைசர். அவர் வந்து ரீட்டைலர் ஷோரூமை வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணால் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம், அட்ராக்ட் பண்ணலாம், என்ன எம்ஆர்பி போடலாம், எங்கே வாங்கினா எனக்கு வந்து என்ன மாதிரியான ரேட்டு கிடைக்கும், நெட்வேர் எங்கே சீப்பு, எங்கே ஓவன் சீப்பு அப்படின்னு பார்க்குறது யாருங்க, விசுவல் மெர்ச்சன்டைசர். ஓகேங்களா? இன்னொரு மெர்ச்சன்டைசர் இருக்கார், அவர் தான் வந்து ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர். ஹூ இஸ் திஸ் ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர்? இந்த ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிறவர் தான் தனக்குன்னு ஒரு அலுவலகம் வச்சுருப்பார். அந்த அலுவலகத்தில்
இவர் பையரை வந்து வெளிநாட்டில் இருந்து பையரை வந்து கோஆர்டினேட் பண்ணுவார். அந்த பையருக்கு ப்ரொஃபைல் கொடுக்கும்போதே என்ன சொல்லுவார்னா, ஐ ஹேவ் MOU வித் தி பீப்புள்ஸ் ஹூ இஸ் ப்ரொடியூசிங் தி நெட்வொர்க். திருப்பூரில் இருக்க வந்து இத்தனை கம்பெனி எனக்கு MOU இருக்குது, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, தே வில் ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ தே வில் ப்ரொடியூஸ் தி ஃபேப்ரிக் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு MOU இருக்குன்னு அவர் ப்ரொஃபைலில் காட்டியிருப்பார். தட் மீன்ஸ் அந்த பையிங் ஆஃபீஸ் வந்து இவர் என்ன பண்ணுதுங்க, ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் சவுண்டான மேனாக இருப்பார். இவர் தான் எல்லாத்தையும் நம்ம காட்டி பார்த்துக்குவார், சாம்பிளை பார்ப்பார், ப்ரொடக்ஷனை பார்ப்பார், டைமில் அனுப்புவார், GSM எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவருக்கு சேலரி கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட ரேட்டை பேசிக்குவாங்க. அந்த ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைஸ் என்ன பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணி இந்த இத்தனை லட்சம் பீஸு, இத்தனை ஆயிரம் பீஸு இந்த டயத்தில் எங்களுக்கு வேணும், வாட் இஸ் தி ரேட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் ஹீ வில் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கிற அத்தனை ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் இந்த ஸ்டைலில் பண்ணக்கூடியவங்க, நல்லா பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு சூஸ் பண்ணி அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட காஸ்டிங் வாங்கி அந்த காஸ்டிங்க்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒர்க் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து அந்த சில இடங்களில் அந்த கம்பெனி பேர்லேயே போகும். இவர் அதில் சீன்லேயே வரமாட்டார். அந்த கம்பெனி பேரில் ஆர்டர் இருக்கும், இந்த கம்பெனி வந்து கொடுக்கும். ஆனால் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க, பையிங் ஆஃபீஸ் டேரெக்டாகவே கம்பெனியாக பதிவு பண்ணி அவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அகைன் அந்த நம்மளுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் கம்பெனி ஹோல்ட் பண்ண மாட்டார். அவர் ஜஸ்ட் ஆர்டர் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது இவர் தான் பண்ணுவார். இவருக்கு கீழே கம்பெனியில் வேலை செய்கிற மெர்ச்சன்டைசர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி சாம்பிள் எடுக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இவர் தான் அதுக்கு வந்து கைட் பண்ணுவாரே ஒழிய அந்த கம்பெனியில் அதுக்கு சம்மந்தமே இல்லை. கம்பெனி வில் ஒன்லி ஃபைனான்ஸ் அண்ட் கிவ் தி ரிசோர்ஸஸ் தே வாண்டட். தைக்கிறதுக்கு அதாவது என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் வேணுமோ இதுக்கெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ் கொடுப்பாங்க. பட் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்குவாங்க, அந்த மெர்ச்சன்டைஸ் ஃப்ரீலான்ஸ் பண்ணி அப் டு எது வரைக்கும் டெஸ்பேச் பண்ணுற வரைக்கும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுவார். ஃபேப்ரிக்கோட GSM, கலரு, என்ன பேண்டோனு எல்லாமே இவர்கிட்ட தான் வந்து ஆரிஜினேட் ஆகி போகும். டெக்பேக்கு இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். யார் கண்ட்ரோலுக்கு, ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர். அப்போ இந்த ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில கம்பெனிக்கு மட்டும் கூட வேலை செய்வார். இல்லை ஃப்ரீலான்ஸ் அவர் வந்து எம்ப்ளாயி கிடையாது அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனிக்கு ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கம்பெனிக்கு மட்டுமே செய்வார். ஏன்னா ஹீரோ பையர் இருப்பார், அமெரிக்கன் பையர் இருப்பார். ஹி வில் கோஆர்டினேட் வித் தி பையர் அண்ட் ஹி வில் கோஆர்டினேட் வித் தி கம்பெனியோட ஸ்டாஃபோட கோஆர்டினேட் பண்ணி செய்வார். சில ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்களுடைய ஏஜென்சிஸ் இங்கே திருப்பூரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை மதுரையில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சென்னையில் இருக்கலாம். அங்கேருந்து வாங்கி ஒரு அனுப்புகிற மாதிரி வந்து ஒரு இடத்துல ஸ்டேஷன் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுவார். இந்த ஃப்ரீலான்ஸ் மெர்ச்சன்டைசர் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நிறைய நாலேஜ் வேணும், கான்டாக்ட் வேணும், எஸ்பெஷலி லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும். நான் எதுக்கு இப்போ இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, when we find there is a salary drawback in the working சிஸ்டத்தில் salary drawback வரும்போது நம்மளை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கணும், கிரேட்டாக நினச்சி நம்ம அதில் ட்ரெயின் ஆகி ஐ எம் எக்ஸ்க்ளூசிவ்லி திஸ் அப்படின்னு உங்கள் சிவியை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபாரின் பையிங் ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து ஒரு MNCக்கோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் யூ கேன் கோ இன் தி நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் இங்கேயே இருக்கணும், இங்கேயே செய்யணுங்கிறது எதிர்பார்க்காதீங்க. கார்மெண்ட் கம்பெனின்னு வந்துருச்சுன்னா திருப்பூரில் மட்டும்தான் இருக்கா. நம்ம என்ன நினைக்கிறோம், சார் எனக்கு ஓவன் தெரியாது, வாட் இஸ் ராங் இன் தட், ஓவன் தெரியல போது எவ்ரி கம்பெனி இஸ் டூயிங் நிட்டிங் ஆல்சோ. அந்த நிட்டடுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, நம்மளை தவிர அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஓவனில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. யூ சூஸ் எனி கம்பெனின்னு சென்னை ஓவன் பண்ணுவாங்க, அதுக்கு நல்லா ஸ்பெஷலைஸ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிட்டிங் இருக்க மாட்டாங்க. அப்போ யூ ஆர் தி ஸ்பெஷலிஸ்ட் இந்த நிட்டிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அவென்யூஸை க்ரியேட் பண்ணி நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அது மட்டுமே இல்லை, இந்த மெர்ச்சன்டைசிங் லைனில் இருக்கிறவங்க தங்களுடைய நாலேஜை உயர்த்திக்கிட்டால் இண்டஸ்ட்ரி வந்து குவாலிட்டேட்டிவாக மாறும். அதுவும் ஒரு எண்ணம் தான், அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் மெர்ச்சன்டைசர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அது கடமைப்பட்டு நல்லா வந்து நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா மேலும் மேலும் உயர முடியும். இந்த இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.